ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினி வித் நிவி. இந்த கதையில ஒரு வில்லேஜ்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு 3 பசங்க, 2 பையன், 1 பொண்ணு அண்ட் அந்த ஹஸ்பண்டோட ஒரு அம்மா. ஸோ இவங்க 6 பேருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வாழ்ந்துட்டு வராங்க. இந்த ஃபேமிலில அப்பா மட்டும் இவங்க எல்லாரையும் தவிர்த்து ரொம்ப நேர்மையானவரா இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. ஆசைப்படுறது மட்டும் இல்லாம அத செயல்லயும் காட்டுவாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அப்பாவுக்கு தப்பாம பிறந்த மாரி காப்பி அடிச்சாவது 12த் ஃபெயில் ஹரியர கிளியர் பண்ணணும்னு நெனச்சு, காப்பி அடிச்சு எழுதணும்னு நெனைக்கிற ஒரு பையன் இருக்கான். அவன் தான் மனோஜ்குமார் ஷர்மா. நம்ம கதையோட ஹீரோ. ஆனா இந்த பையன் பின்னால ஒரு ஐபிஎஸ் ஆஃபீசரா வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுதான் இந்த கதை. அண்ட் இந்த மூவியோட நேம் 12த் ஃபெயில். ஸோ வாங்க இந்த மூவிக்குள்ள போகலாம். நான் முன்னவே சொன்ன மாரி அந்த பையன் காப்பி அடிச்சு எக்ஸாம் எழுதிட்டே இருக்கான். ஸோ ஒரு நாள் காப்பி அடிக்கிறது தப்புன்னு ஒரு போலீஸ் ஆஃபீசர் அவனுக்கு உணர்த்துறாரு. தான் என்ன செஞ்சா லைஃப்ல முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் நம்ம போலீஸ்ட்ட கேட்கிறாரு. ஸோ அதுக்கு போலீஸ் ஒரு வார்த்தை சொல்வாரு. நீங்க வந்து காப்பி அடிக்கிறத நிறுத்துங்க. அப்பன்னா நீங்க லைஃப்ல முன்னேறிறலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அந்த வார்த்தைய அவன் ரொம்ப ஆழமா எடுத்துப்பான். தானும் அந்த போலீஸ் ஆஃபீசர் மாதிரி ஆகணும். அப்பதான் தப்பு செய்றவங்கள தட்டி கேட்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு போலீஸா தான் ஆகணுங்கிற எண்ணம் இருக்கே தவிர, போலீஸ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, என்ன மாதிரியெல்லாம் ஆகலாங்கிறது அவனுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆனா தான் படிச்சா அந்த பொசிஷனுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட காப்பி அடிக்காம எக்ஸாம் எழுதி 12த் ஃபெயில் அரியர் எல்லாமே கிளியர் பண்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு டிகிரிக்காக பிஏ ஹிந்தி அண்ட் ஹிஸ்டரியும் படிக்கிறான். இப்ப இங்கிருந்து தான் அவனோட ரியல் ரேஸே ஆரம்பிக்குது. ஸோ டிஎஸ்பி ஆகணுங்கிற கனவோட குவாலியருக்கு என்ட்ரி ஆகுறாரு. அங்க போனப்புறமா அவருக்கு நெறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அறிமுகமாகுறாங்க. அப்படியே அவன் மீட் பண்ற ஒவ்வொரு ஸ்ட்ரேஞ்சருமே அவனுக்கு லைஃப்ல ஒரு ஒரு கட்டத்துல ஒரு ஹெல்ப் பண்றாங்க. அந்த ஊருக்கு போய் அவனுக்கிட்ட 10 பைசா இல்லாம அவன் அந்த ஊர்ல பழக்கிறான். பாத்ரூம் கழுவுறான், டீ கடையில வேலை பார்க்கறான், அதேபோல லைப்ரரியில வேலை செய்றான். இப்படி கிடைச்ச வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு சைட் பை சைடு அவன் படிச்சுட்டு வரான். இதுக்கு நடுவுல தான் நம்ம ஹீரோயின் ஸ்ரதாவும் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் ஆகணுங்கிற கனவோட இவன் படிக்கிற அந்த கோச்சிங் சென்டர்லயே சேர்றாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை பார்க்கறாரு. மிச்சம் கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல படிச்சுட்டு வராரு. இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நெறைய தடவ ஃபெயில் ஆயி, திரும்ப எக்ஸாம் எழுதி, திரும்ப பாஸ் ஆயி, திரும்ப ஃபெயில் ஆயின்னு இப்படி நெறைய தடவ ட்ரை பண்றாரு. அண்ட் அட் லாஸ்ட் எப்படி அவர் இந்த எக்ஸாம கிளியர் பண்ணாரு? அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீசரா ஆனாரா? இல்ல என்ன ஆனாருங்கிறது தான் இந்த கதை. ஆக்சுவலா இந்த கதையில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மீட் பண்ற ஒவ்வொரு ஸ்ட்ரேஞ்சருமே அவருக்கு ஒரு ஒரு ஹோப் குடுப்பாங்க. அதேபோல லைஃப்ல தான் நேர்மையா தான் இருக்கணும்னு அவர் முடிவெடுத்ததுக்கு அப்புறமா, அத தக்க வச்சுக்கிறதுக்காக ரொம்பவே போராடுவாரு. இந்த படத்துல ஹீரோவோட வெற்றி இருக்கு இல்லையா? அது நம்மளே ஏதோ ஜெயிச்ச மாரி நமக்கே ஒரு பெருமையா இருக்கும்னா பாருங்களேன். ஆக்சுவலா இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. அண்ட் எஸ், நிஜத்திலேயே ஒரு மனோஜ்குமார் ஷர்மா இருந்திருக்காரு. அண்ட் அவங்களோட ஒய்ஃப் தான் நம்ம ஹீரோயினான ஸ்ரதா, ஐஆர்எஸ் ஆஃபீசரா இருந்திருக்காங்க. இவங்க வாழ்க்கையோட ஒரிஜினல் கதைய தான் 12த் ஃபெயில் அப்படிங்கிற படமா எடுத்திருக்காரு நம்ம விது வினோத் சோப்ரா. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9.2 இருக்கு. அண்ட் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இது இப்போ அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த படத்த நீங்க இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா, ஓடிடில இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா நீங்க போய் அந்த படத்த செக் பண்ணி பாருங்க. அண்ட் பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க.